தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்திருக்கும் நிலையில் நாட்டில் வெப்ப அலை அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவையும் தாண்டி வெப்பம் கொளுத்தியது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் நிலையில் கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. எனினும் வேட்பாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் தகிக்கும் வெயிலில் தீயாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதனிடையே நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஜூன் வரை வெப்பநிலை கடுமையாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குஜராத், மராட்டியம், வடக்கு கர்நாடகா, ஒடிசா, ஆந்திரா மற்றும் மேற்கு மத்திய பிரதேச மாநிலங்களில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கணித்துள்ளது. குறிப்பாக அடுத்த 20 நாட்களுக்கு வெப்ப அலையின் தாக்கம் கடுமையானதாக இருக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. अप्रैल में जून महीने में हीट वेव यूजुअली जितना होता है इससे ज़्यादा होने का संभावना है सेंट्रल इंडिया में, नॉर्दर्न प्लेन्स में और नॉर्थ पेनिनसुलर रीजन पे. தமிழ்நாட்டில் கொளுத்தும் வெயிலில் வேட்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கரூர் பரமத்தியில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சேலம், திருச்சி, மதுரை விமான நிலையம், நாமக்கல்லில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், வேலூர், தஞ்சாவூர், கோவையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. இதேபோல தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திர மாநிலம் கர்னூலில் 107.96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் இது தேர்தல் பிரச்சாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரச்சாரங்களின் போது நிழல் பகுதியில் மக்கள் ஒன்று கூடுவதோடு அடிக்கடி நீர், மோர், பழச்சாறுகளை அருந்தவும், வெயில் தைக்கும் நண்பகல் நேரங்களில் பிரச்சாரங்களை தவிர்க்கவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வாக்குப்பதிவு நாட்களில் தேர்தல் ஆணையம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.